மக்களே வாங்க சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெங்க. காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயங்க இதாங்க ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரணுங்க. வந்த பிறகு சின்ன வெங்காயம் 15, 10 பூண்டு பல், 2 தக்காளிங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கல் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குறோங்க. வதங்கினதுக்கப்புறம் நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காய் போட்டு இது மாதிரி நல்லா வதக்கணுங்க. இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு 2 டம்ளர் தண்ணிங்க. இது எப்படின்னா சுண்டைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பழத்துக்கு நல்லா ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் மிளகாத்தூள் நொட்டி சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோங்க. இது பழைய புளி. ஸோ குழகுழப்பு தன்மை இருக்கும். 2 வாட்டி தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சி ஊற்றுறோங்க. இது கூட்டி வைக்கல, அப்படி பொரிக்குழம்பு மாதிரி வைக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கல் உப்பு போட்டிருக்கோம். ஏன்னா அப்போது வெங்காயத்தை வதக்கினப்பவும் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்கோம். பாருங்கள், 15 மினிட்ஸ் கழிச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. பாருங்கள், எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு ரெடிங்க. இது வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணுங்கள். வயிற்று பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது.